வாணியம்பாடி அருகே கடந்த 67 ஆண்டுகளாக சாலை வசதி கேட்டு வெறுத்து போன மக்கள் தாமாக சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அவர்களின் முயற்சி பலன் அளித்ததா என்பது பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள நெக்லாமலை கிராமத்தில் சுமார் 1500 பேர் வாழ்ந்து வருகின்றனர். மலை கிராமமான இங்கு சுதந்திரம் பெற்று 67 ஆண்டுகளுக்கு பின்னும் சாலை அமைக்கப்படவில்லை. கர்ப்பிணி பெண்கள், நோயாளிகள் மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டுமெனில் தூளி கட்டி பல கிலோமீட்டர் தூரம் தூக்கித்தான் செல்கின்றனர். இங்கு ஆரம்ப பள்ளி மட்டும்தான் இருக்கிறது. உயர் பள்ளிக்கு வாணியம்பாடி அல்லது ஆலங்காயம் பகுதிகளுக்குத்தான் செல்ல வேண்டும். சாலை வசதி இல்லை என்ற காரணத்திற்காகவே இந்த கிராமத்தில் இருப்பவர்களுக்கு பெண் கொடுக்கவும் யாரும் முன்வருவதில்லை என்கிறார்கள். பொறுத்து பார்த்த பொதுமக்கள் கடைசியில் தாமாகவே சாலை அமைப்பதற்காக பணிகளை தொடங்கினர். ஆனால் வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டும் எங்களை கூப்பிட்டும் பேசலை, அதை பற்றி எதுவும் செய்யலை. அதனால தான் ஊர் மக்கள் மொத்த பேர் யாருக்கு நம்பி பிரயோஜனம் இல்லை, நாங்களே இறங்கி சாலை செஞ்சு ஆகணும் அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமாக முடிவு பண்ணிக்கின்னு செய்யலான்ற ஒரு முடிவு எடுத்துன்னு இன்றைக்கி இருக்கணும். ஆனால் இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க தடை பண்ணுறாங்க. இப்போ ஊருக்காரர் சேர்ந்து இல்லை ஃபாரஸ்ட் சொல்கிற மாதிரியே சட்டப்படி போகலாம் அப்படி இல்லைன்றது என்னன்றது இப்போ 100 பேர் பேசி முடிவு பண்ணி சட்டத்தின் பாதையை நோக்கி போகலான்ற முடிவில் தான் சார் இருக்கிறோம். தகவல் இருந்து வந்த வனத்துறையினர் கிராம மக்களிடம் பேசி பணிகளை நிறுத்த சொன்ன போது வாக்குவாதம் ஏற்பட்டது. ஏன்னா அது மிஷினரி வரணும், நம்ம போடுறது ஜென்டிலா ஏறுற மாதிரி தான் பிளான் போட்டிருக்கு. ஸ்டீப்பா இருக்காது. ரைட் வேல போச்சுன்னு வைங்க, பைக் ஏறாது, ஜீப் ஏறாது. இப்ப போறது வேணா மேல ஸ்கூல்லாம் ரன் ஆக முடியல. நீங்க இல்ல நானே சொல்றேன்ல, நானே ஏறி இறங்கிட்டு கஷ்டப்பட்டேன். இறுதியாக சாலை அமைக்க வரைபடம் தயார் செய்யப்பட்டிருப்பதை காண்பித்த அதிகாரிகள் விரைவில் பணிகள் தொடங்கும் என்று உறுதியளித்தனர். இந்த மாதமோ அல்லது அடுத்த மாதமோ நமக்கு அனுமதி கிடைத்துவிடும். அது நக்லாமலைக்கும் சேர்க்கானூருக்கும் அனுமதி பெற்ற பிறகு அரசிடமிருந்து நிதி கோரப்பட்டு பெறப்பட்டவுடன் சாலைகள் அமைக்கும் பணி துரிதமாக நடைபெற்று விரைவில் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக வனத்துறை என்றும் தயார் நிலையில் உள்ளது. போராட்டத்தை கைவிட்ட கிராம மக்கள் மீண்டும் மலைப்பாதையில் மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் தங்களது நடைப்பயணத்தை தொடர்ந்தனர்.